राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। गंगை பெரிய பாக்கியம் நமக்கு இந்த கங்கையை பற்றி பேசுறது. நிதானமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் நேத்தியே சொன்னேன்னு இல்லையா, நிஜமாகவே சொல்கிறேன். கங்கை அப்படியே என்னை உள்ளே வாங்கின்னு விட்டா. சாதாரணமாக யமுனை யமுனை யமுனைன்னு தான் ஓடின்னு இருப்பேன். நான் வேறு எதையும் பெருசாக சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த இமாலயம் போய் 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 கங்கையினுடைய பலவிதமான பரிமாணங்கள் பார்த்ததுக்கப்புறமா கங்கை 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 இப்படிதான். இப்போ கூட ஹிமாலயாஸ் போய் உட்காந்து விடலாமா கொஞ்ச நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு அப்பாடான்னு கங்கை கரையில் இருந்துவிடலாமான்னு மனசு அடிச்சுக்கிறது. ஏன்னா அந்த கங்கையானவள் அப்படி ஒரு தெய்வீகம், அவ்வளோ வசதி. யமுனை ரொம்ப வசதி, கிருஷ்ணலீலா. ஆனால் அதை ஓவர்டேக் பண்ணிட்டா கங்கை என்னிடத்துல. நிச்சயமாக யமுனை குற்றமுடையவள்லாம் அப்படிலாம் கிடையாது, மிக பெரியவள், தூயவருடைய யமுனை. ஆனால் அதை தாண்டி கங்கா மையாக்கி ஜெய். கங்கை எவ்வளோ வசத்தின்னு நேற்று நம்ம பார்த்தோம். வால்மீகி எப்படி அனுபவிச்சார்னு பார்த்தோம். அது என்ன ஆச்சரியம்னா, ராமன் எப்படி அந்த கங்கையை அனுபவிச்சான் அப்படின்றத வால்மீகி தன் மனக்கண்ணில் பார்த்து சொன்ன அழகு. தத்ர த்ரிபதகாம் திவ்யாம் சீததோயாம் அசைவலாம் ததர்ஷ ராகவோ கங்காம் புண்யாம் ரிஷி நிஷேவிதாம். அந்த கங்கையினுடைய அந்த அனுபவத்தை ராமன் எப்படி பார்த்தான் அப்படின்னு ரொம்ப அழகா வால்மீகி நேற்று சொன்னார்னு பார்த்தோம் நம்ம இல்லையா. ராமன் அப்படி ரசிக்கிறான்னா அப்போ அதுக்கு மேலே நம்ம கங்கையின் மகாத்மியத்தை வேற என்ன வார்த்தைகளை கொண்டு நான் இங்கே வர்ணிக்கிறது. அப்படி அழகா ஸ்ருங்கிபேரபுரம் வந்தார். ஸ்ருங்கிபேரபுரம் தாமூர்மி கலிலாவர்த்தாம் அன்வவேக்ஷ மகாரதः சுமந்திரம் அப்ரவீத் சூதம் இஹைவாத்யவசாமஹே. அப்போ ஊர்மி கலிலாவர்த்தாம், நன்னா அலைகளும் சுழிகளும் உடைய அந்த கங்கையை பார்த்து தாம் அன்வவேக்ஷ்ய பார்த்துட்டு ராமனை பார்க்கும்பொழுதே கையை கூப்பிக்கிறானா. ஏன்னா விஸ்வாமித்திர இடத்துல இந்த வைபவத்தை கேட்டவன் இவன் தான் வாமனன். ஆனாலும் இப்ப ராமனா வந்த பொழுது இந்த கங்கையினுடைய மகாத்மியம் இன்னும் அவனை உருக்கிறதான். தாமூர்மி கலிலாவர்த்தாம் அன்வவேக்ஷ மகாரதः
மகாரதராகும் அவர் பகவான் அலைகளால் மோதிக்கொண்டிருக்கும் சுழிகளுடைய கங்கையை கண்களாலேயே பார்த்து கைகூப்பி நமஸ்காரம் செய்து சாரதியாக சுமந்திர இடத்துல இன்று இங்கேயே இருப்போம் அப்படின்ட்டாராம். we shall spend the night here அப்படின்ட்டாராம். அப்போ ராமன் சொல்கிறாராம், அவிதூராதயம் நத்யாம் பகு புஷ்ப பிரவாலவான் சுமஹான் இங்குதி விருக்ஷஹ வசாமோத்ரைவ சாரதே. சாரதி நதியோடைய அந்த அருகில் நல்ல பூக்கள் தளிர்கள்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரியதான ஒரு இங்குதி விருட்சம் இருக்கு. அதன் அடியில் நம்ம இன்னைக்கு அங்கே போய் இறங்குவோம். இங்குதி விருக்ஷ இங்குதி விருக்ஷ இங்குதி விருக்ஷ அது என்ன மரம்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்களேன். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியறதுன்னு பார்க்கலாம். நம்ம ராமபிரானை கற்போம் அதில் பவுண்டரிகபுர நம்ம ஆச்சாரியன் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் பவுண்டரிகபுர சுவாமி ஆசிரமம் அவர் தான் ஆச்சாரியன். கோபால மகாதேசிகன் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்கிறார், புங்கமரம் அப்படின்றார். சுவாமிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவர், அதனால் புங்கமரம்னு எடுத்துடுவோம். இங்குதி மரம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் பண்ணி பாருங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. புங்கை மரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். புங்க மரம் தான் கரஞ்ச விரக்ஷம்னு சொல்லுவாள். அஹோபில நவநரசிம்மரில் ஒருத்தர் பேர் காரஞ்ச நிருசிம்மன்னு பேர். சரியா? ஆச்சாரியன் சொல்கிறார், நல்ல அழகான பூத்து தளிர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புங்க மரம். இது ஒரு விதத்தில் ரைட்டு. ராமனுடைய பட்டாபிஷேகம் இந்த ராமனுடைய அந்த சைத்திர மாதம் இருக்கு இல்லையா, அப்போதான் அப்படின்னு இருக்கு. அப்போ தான் கேன்சல் ஆகிறது. அப்போ தான் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போகிறான். ராமன் பிறந்ததும் சித்திர மாதம், காட்டுக்கு போனதும் சித்திர மாதம். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தோன்னா புங்கமரம் எல்லாம் பூத்துரும். நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இந்தியாவில் இந்த சில கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன், கூட்டம் இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்கள்லாம் சிட்டியில் இல்லாமல் சிட்டியிலே சில இடங்களில் நான் பார்த்துக்கேன். நான் நிறைய புங்கமரம் பார்த்தது நான் வாழ்ந்த சானட்டோரியம், தாம்பரம் சானட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷனில் லைனாக அந்த மரம் இருக்கும். நிஜமாகவே அந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா அடர்த்தியாக வரும், அப்படி கொடை மாதிரி இருக்கும். அந்த ஒரு வயலட் கலரில் ஒரு ஒயிட் அண்ட் வயலட் கலரில் ஒரு சின்ன பூக்கள், அதோட காய்கள் எல்லாம் உண்டு. புங்கை மரம்னு அதுக்கு பேர். புங்க மரமும் பாருங்க, இங்குதி மரமும் பாருங்க. இங்குதி மரம் வேறு வித்தியாசமாக இருக்குது. அந்த மரத்துக்கு அவ்வளோ பாக்கியம் பாருங்கோ. அது கங்கை கரையில் நின்றுருக்கு. இவ்வளோ நாள் கங்கை கரையில் நின்றுண்டு கங்காஜலம் சாப்பிட்டதுக்கு அந்த புங்க மரத்துக்கு என்னடா பாக்கியம் கிடச்சிதுன்னா ராம தரிசனம் கிடச்சிது. ராமன் அதை பார்த்துட்டான். ராமன் அந்த மரத்துக்கு இன்று இரவு இங்கு தங்குவோம் அப்படின்றானா. ஆஹா, கங்கை கரையில் மரமாய் நின்றாலும் பலனுண்டு. அப்போ அழகாக ராத்திரி தங்குவோம்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறம் பகவானே சொல்கிறான். அடுத்த ஸ்லோகம் இப்போ நான் சொன்னது 28வது ஸ்லோகம். 29வது ஸ்லோகத்தில் சுவாமி சொல்கிறார், திரக்ஷ்யாம சரிதாம். சரிதா அப்படின்னா நதி. திரக்ஷ்யாம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் சம்மான்ய சலிலாம் சிவாம் தேவதானவ கந்தர்வ மிருக பன்னக பக்ஷினாம். சில இடங்களில் கொஞ்சம் பாடபேதங்கள் இருக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்தில். ரொம்ப அழகாக சொல்கிறார், நம்ம இந்த கங்கையை சேவிப்போம். சிரேஷ்டாம் சரிதாம் சிரேஷ்டாம், நதிகளுள் சிறந்த. சரிதாம் சிரேஷ்டாம்,
சிவம் எல்லாருடைய குறையையும் போக்கக்கூடியது. சம்ஹான்ய சலிலாம் அவ்வளவு அழகா தெய்வீகமான ஜலம் உடையது. இது யாருக்கெல்லாம் நல்லது பண்ணோம், இது யாரெல்லாம் அதை கொண்டாடுறார்கள் அப்படின்னா தேவதானவ கந்தர்வ மிருக பன்னக பக்ஷினாம். தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், அவ்வளோ ஹைட், அவ்வளோ சிறத்தில் இருக்குவா. இவா பெரியவா வச்சுப்போம். அதுக்கடுத்து ரொம்ப கீழே என்னடான்னா மிருகங்கள், 4 கால் ஜந்துக்கள். பன்னகன்னா பாம்பு, பன்னகாசயன அப்படின்னு சொல்லுவா. பன்னகசயனன்வா பாம்பு, ஊர்வன. அதுக்கப்புறம் என்னடானா பக்ஷினாம், அழகா பக்ஷிகளுக்கும் ஜோரா மனிதர்களுக்கும். தேவ தானவ கந்தர்வ மிருக மானுஷ பக்ஷினாம் இப்படியும் இருக்கு. தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், மிருகங்கள், மனிதர்கள், பக்ஷிகள், எல்லாவற்றிற்கும் நன்மை செய்யக்கூடிய புண்ணியமான ஜலம் உடையதும், எல்லா விதமான குறைகளை போக்கி மங்களத்தை தரக்கூடியதும், நதிகளுள் சிரேஷ்டமான கங்கையை நாம் சேவிப்போம், பார்ப்போன்றார். அப்ப ராமன் அயோத்தியா விட்டு வந்திருக்கான், அவ்வளவு துக்கம் மனசுல இருக்கதானே செய்யும். தெய்வத்துக்கு துக்கம் இருக்கலாமான? தெய்வம் கருணாமயமானது. ராமனுக்கு என்ன துக்கம்? இப்போ சாதாரண ஒரு மனுஷனை நாட்டை விட்டு காட்டுக்கு துரத்தினா துக்கம் வரும். ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுத்து, என்ன கொடுமை இது அப்படின்னு ஒரு துக்கம் வரும். இட்ஸ் வெரி காமன், ரைட்? ஒரு காமன் மேனுடைய தாங்க முடியாத துக்கம். பட் வாட் அபவுட் ராமாவுக்கு துக்கமா? ஐயோ இத்தனை ஜனங்களை விட அழுதுன்னு இருக்காதான், வீட்டில் போய் சாப்பிடணுமே, எல்லாம் நிம்மதியாக இருக்கணுமே, சந்தோஷமாக இருக்கணுமே, நிறைய குழந்தைகள் புதுசாக கல்யாணமாக இருக்குது, அதுக்கெல்லாம் அழகாக தாம்பத்தியத்தை அனுபவிக்கணுமே. நான் ஊருக்கு கிளம்புற துக்கத்தில், காட்டுக்கு போகிற துக்கத்தில் இதுகள்லாம் சன்னியாசி மாதிரி இருந்துடப்படாத. அப்புறம் நிறைய பேருக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைகள் வளரும். சில குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவளாக இருப்பா பொண்ணு, ராமன் போய் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியிருந்திருக்கும் சீதையோட. சில பேர் சொந்த வீடு கட்டியிருப்பா, கிரகப்பிரவேசம் இருக்கும். சில பேருக்கு ராமனோட எங்கேயாவது போகலாம்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பா, எல்லாம் கொடுத்துருப்பான். இந்த துக்கமாக ராமனுக்கு? எப்படியாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் எது ஆனந்தமோ தருபவன், தன்னையே தருபவன் என்றோ மனத்துக்கினியான், அது ஆண்டாள் சொல்றா. ஐயோ அந்த ராமன் எவ்வளோ துக்கப்படுவான். ராமனுக்கு ஏன் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கேட்கும் பொழுது ஜனங்கள்லாம் சொல்லுவா, கிருஷம் பவதி துக்கித்தக, எங்களுக்கு ஒரு துக்கம்னா முதல்ல அங்கே வந்து நிற்கிறது ராமன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ராமனா. அதனால அந்த ராமன் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவார். கைகேயி மாதா எல்லாரும் ஊர்லாம் ஒன்றும் சொல்லாமல் இருக்கணுமே, பரதன் இதை ஒத்துக்கணுமே, அவனுக்கு தெரியாதே வெளியூரில் இருக்கானே, இந்த சீதை ஐஷன் வந்துவிட்டோமே, ஜனக மகாராஜா ரொம்ப வருத்தப்படுவார். இவ தனியாக இருக்க போகிறாள் இன்னொரு 14 வருஷம். இப்படி தன்னை பற்றிய கவலை இல்லையா இந்த லக்ஷ்மணன். பாவம் பேர்பட்டவன் யுவராஜகுமாரன் எனக்காக வந்துட்டானே, இப்படி பலவிதமான கவலைகளோடு இருக்க ராமன் சொல்கிறானா, கொஞ்ச நேரம் கங்கையை பார்த்தா ஒரு சமாதானம். நிஜமாவே அதுதான் பகவான் சொல்கிறான், திரக்ஷியாமஹ சரிதாம். பார்ப்போம், திரக்ஷியாமன்னா சேவிப்போம்னு அர்த்தம் பண்ணுறா. அவளை பார்த்தாலே போதும். நிஜமாவே என் அனுபவம். சில சமயத்தில் நிறைய பேர் அழிச்சுட்டு போவோம், சில பேர் ரொம்ப சுயநலமாக நடந்து கொள்வார்கள், பிஹேவியரில் சில பேர் காயப்படுத்துவார்கள், சில பேர் கொஞ்சம் தான் தோன்றித்தனமாக நடந்துப்போம். ஒரு யாத்திரையில் வரும்பொழுதெல்லாம் சொல் பேச்சு கேட்க மாட்டா. சில பேர்லாம் அவளுடைய உடம்பு ஃபேமிலி சூழ்நிலையெல்லாம் தெரியும், ஆனால் வாய் அடங்காமல் கச்சமச்சன்னு சாப்பிடுவா. என்னடா அது அப்படின்னு இருக்கும். எல்லோரும் நல்லபடியாக அழிச்சுன்னு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும். அதாவது போய் இறங்குவோம் ரிஷிகேஷில் வச்சுக்கோங்களேன்,
சாயங்காலம் போய் வைப்போம். கங்கை எல்லாரையும் அப்படி ஆரத்தி பார்க்க சொல்லி நான் போய் கங்கையை பார்த்துட்டு இருப்பேன். ஆரத்தியில் பெருசாக உட்கார மாட்டேன். எனக்கு நம்ம கங்கையை பார்த்தாலே போய் இங்கே தூரத்தான் கை கூப்பிப்பேன், அவ்வளோதான். ஆனால் அந்த கங்கை ஓடுறதே ஒரு அழகு. அவள் கடலில் அப்படியே உட்காந்துருக்கு, அவளை பார்க்குறதே போதும். மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். வேறு ஒன்றும் வேண்டாம். அவளை விதமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன், வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். நான் கூட ஒரு வீடியோ அனுப்புகிறேன். என்னோட கங்கையோடைய பலவிதமான விஷயங்களை சொல்லும் பொழுது, முன்னாடி நான் போயிட்டு வந்த பொழுது எடுத்த ஒவ்வொரு இடத்தினுடைய கங்கையினுடைய வைபவங்கள், அந்த ஓடுறது எல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கம்பைல் பண்ணி என்னோடய சிஷ்யை ஒரு அழகாக வீடியோ பண்ணியிருக்கா. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்றைக்கி. த ஃப்ளோ ஆஃப் கங்கா நிறைய இருக்கு, அந்த பேரோடு போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்பொழுது கங்கே சரணம், அவ்வளோதான். அப்போல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த யாத்திரை கிளம்பும்பொழுது, அம்மா கங்கே உன்னை நம்பி தான் வளர்ச்சி வந்திருக்கோம், எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாம் காட்டி கொடுத்து எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடு, மன சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, திருப்தியை கொடு. இதுக்கப்புறம் இவள் குடும்பத்தை போய் நிம்மதியாக வாழணும், இவள் வம்சமே நிறைய பிரார்த்தனைகள் உண்டு. எல்லாத்தையும் வெளில சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும், ஒவ்வொருத்தருடைய குடும்பம், மனசு, உடல் தேவைகள் எல்லாம் தெரியும். அப்போல்லாம் கங்கைகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கிளம்புறேன். திரும்பியும் முடிச்சுட்டு வரும்போது திரும்பி கங்கையை கடலில் உட்காந்துட்டு இப்படி கங்கையை பார்த்துட்டு, தேங்க்ஸ்மா, திரும்ப திரும்ப கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரக்ஷ்யாம சரிதாம், ராமனே பார்த்து அனுபவிச்ச கங்கைனா, சேவிச்ச கங்கைனா, அப்புறம் வேற என்ன சொல்றது, அந்த கங்கையை நாமும் சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் ஆனந்தமாக அந்த கங்கையை சொல்றான். திரக்ஷ்யாம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் சம்மான்ய சலிலாம் சிவாம் தேவதானவ கந்தர்வ மிருகபன்னக பக்ஷினாம், மிருக மனுஷேன பக்ஷினாம் அப்படியும் ஒரு பாடம் இருக்கு. மிருகமானுஷ பக்ஷினாம். அப்போ உடனே அழகா ராமன் சொல்லியாச்சு. லக்ஷ்மணஸ்ச சுமந்திரஸ்ச பாடமித்யேவ ராகவம் உக்த்வா தம் இங்குதி விருக்ஷம் ததோபயஹர்த்து ஹயைஹி தத உபயயது அரியஹ ஹயைஹி. அயைனா குதிரைன்னு அர்த்தம். அப்போ அழகா லக்ஷ்மணனும் சுமத்திரனும் சரி பிரபு அப்படி கையை கூப்பிண்டு அழகாக அந்த குதிரைகளை அந்த இங்குதி மரத்துக்கு கீழே கொண்டு வந்தார்கள், அழைச்சி சென்றார்கள். அப்போ அழகா ராமோபியாய தம் ரம்யம் விருக்ஷமிஷ்வாகுநந்தனஹ ரதாதவாதரத்தஸ்மாத் சபாரிய சஹ லக்ஷ்மணஹ. இஷ்வாக்கு நந்தனான ராமன் அந்த விரக்ஷத்தை பார்த்து வசதியாக இருக்கிறதா மனசில் சந்தோஷப்பட்டு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு உடனே தேர்லேருந்து மனைவி லக்ஷ்மணனோட அப்படி இறங்கினான். தூரத்துலேருந்து பார்த்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு மரத்துக்கிட்ட வந்துட்டு மரத்தை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா, ஏதானும் பூச்சி போட்டுலாம் இருக்கா, வேறு தானோ எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா, எல்லாம் பார்த்துட்டு அப்படி இறங்கினார். சுமந்த்ரோ அப்யவர்த்தீயா மோச்சயித்வா ஹயோத்தமான் விருக்ஷமூலகதம் ராமம் உபதஸ்தே கிருதாஞ்சலிஹி. அதன் பிறகு சுமந்திரனும் எல்லாம் இறங்கி குதிரைகளை அவிழ்த்து விட்டு, உத்தமமானவர்களை அவிழ்த்து விட்டு மரத்தடியில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராமன் பக்கத்தில் கை கூப்பி அப்படி நின்றார். யாரு? சுமந்திரன். அப்போ ஸோ அன்னைக்கு ராத்திரி ராமன் தங்கினது கங்கை கரையில் இங்குதி மரத்தடியில். அப்போ யாரோ வராளாம் ராமனை பார்க்க. யார் தெரியுமா?
தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்மசமத்சகாம் நிஷாதஜாத்யோ பலவான் ஸ்தபதிச்சேதி விஸ்ருதஹ. அப்போ அந்த இடம் யாரோட இடம்னா ஸ்தபதிஹி, அந்த இடத்திற்கு பதியா, அந்த ஸ்தலத்தினுடைய பதி ஸ்தபதி, ஸ்தபதின்னு சொல்வா. ஸ்தல பதி ஸ்தபதி. அந்த இடத்துக்கு ஸ்தபதியாக இருக்கக்கூடிய, ராஜாவாக இருக்கக்கூடிய, பலவான் ஆகிய, நிஷாத வேடுவ ஜாதியில் பிறந்தவராகிய ராமஸ்ய ஆத்மசமசகாம், என்னுயிர் தோழன் ராமன் கொண்டாடும்படியான குகனம், லோக பிரசித்தி பெற்ற குகன் வசிக்கும் இடம். குகன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குஹ ஆழ்வார்னு சொல்ல மாட்டார், குஹ பெருமாள். பெருமாள்னா ராமன் தானே, இளைய பெருமாள்னு லக்ஷ்மணன் சொல்லுவார். இப்போ பிரகல்லாத ஆழ்வார், கருட ஆழ்வார், விபீஷன் ஆழ்வார் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் குஹனை மட்டும் குஹப்பெருமாள்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் ஆத்மசமசகா, ஆத்மசமசகா, ஆத்மசமம், தன் உயிருக்கு உயிரான, தன் உயிர் போன்ற என்னுயிர் தோழன், என் உயிரே நீதாண்டா, மை டியர் ஃப்ரெண்ட். இன்னும் அழகான வார்த்தைகள் பாருங்க. அதான் வால்மீகி. தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா, 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 ஆத்மசமஹசகா, ஆத்மாவிற்கு சமமான சகா. இவனை லக்ஷ்மணன் ஏன் இளைய பெருமாள் சொன்னா, பஹி பிராண இவா பராஹா, ராமனுடைய வெளியில் இருக்கும் மூச்சுக்காற்று போன்றவன் லக்ஷ்மணன். அதனாலே இன்னொரு மூச்சா ராமனுக்கு, அதனால இளைய பெருமாள். இவர் என்னடான்னா குஹப்பெருமாள். அந்த குஹனுடைய இடம் கங்கை என்ன தருவா அப்படின்னா, அந்த கங்கை கரையில் தான் வச்சுட்டு இருக்கான் குஹன். கங்கை தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கான், கங்கையில் தான் ஓடம் ஓட்டின்னு இருக்கான். இத்தனை நாள் கங்கையில் இருந்து வாழ்ந்தது கடா கிடைச்சதுன்னா ராமனுடைய ஆத்மசமசகான்ற ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிடுது. அப்போ என்ன தரமாட்டா கங்கை, ராமனையே தருவாள். இப்போ ராமன் வந்து இவன் ஏரியாவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸ்ருத்வா புருஷவ்யாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தைஹி பரிவிருத்தோ அமாத்யைர், விருத்தைஹி பரிவிருத்தோ அமாத்யைர் ஞாதிபிஹி சாப்யுபாகதஹ. புருஷோத்தமனான ராமன் ஊரில் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வயசானவர்கள், மந்திரிகள், சுற்றத்தார்கள், ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூட்டுண்டு குஹன் வந்தார். ததோ நிஷாதாதிபதிம் திருஷ்ட்வா தூராதவஸ்திதம் சஹ சௌமித்ரினா ராமஹ சமாகச்சது குஹேன சஹ. ரொம்ப காலமா நல்ல பக்தி கொண்ட பரமபக்தனான நிஷாதா அதிபத்தியம், நிஷாதர்களுடைய அதிபதியான குஹனை கடாட்சித்து ஆனந்தமா லக்ஷ்மணனோடும் குஹனோடும் கூடி குலாவினார் அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றார். இது 35வது ஸ்லோகம். இந்த குஹன் இப்படி வந்தாச்சு. இந்த குஹனை பற்றி, குஹனுடைய வருகையை பற்றி நம்ம கம்பன்
ரொம்ப அழகா சொல்றார். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தண்ண நிறத்தினான் நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியனோடு எழுந்தால் அன்னை ஈட்டினான். துடினா பறை, ஆர்த்தன தைத்த, அடினா செருப்பு, அல்னா இரவு, ஈடு தன்மை. ஓகேவா? துடியன் நாயினன் தன் கூடத்தோடு அவன் வரானான். வேட்டை நாய்கள் பல உடன் வருகிறான். அவன் காட்டுக்குள்ள வேட்டை நாயோடு அலைவான். நாயினன் அப்படின்னா நாய்களோடு அலையக்கூடியவன் அர்த்தம். எப்பவுமே அவெல்லாம் தோளில் ஒரு பரவாத்தியம் மாதிரிலாம் கட்டின்னு இருப்பா. டும் டும் டும்னு டக்குன்னு காட்டுக்குள்ளே அலையிறா இல்லையா, சிக்னலுக்குலாம் ஈஸி வந்து டக்குடன் தட்டுறதுக்கு. துடியன் நாயின் நம்ம பெரியாழ்வார் பாசுரத்தில் ஆயர்களை பற்றி சொல்லும் பொழுது கொண்டதால் உரி கோலக் கொடுமழு பரியோலை சயனத்தர் அப்படின்லாம் வரும். அவள் காட்டில் அலைகிறவாள்லாம் அந்த மாதிரி வில்லு வேலு எல்லாம் வச்சு அலைவா. துடியன் ஆயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன். காலில் தோளால் அலைஞ்ச செருப்பு மாட்டிருக்கான். அந்த காலத்தில் காட்டுக்குள்ள அலைகிறான் இல்லையா, தோல் செருப்பு போட்டுருக்கான். அல் செறிந்தன்ன நிறத்தினான். அண்ண அம்மாவாசை போன்ற காருள் போன்ற கரிய நிறத்தை உடையவனாம். ஆனால் வந்தது எப்படி இருக்குன்னா, நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியனோடி எழுந்தால் அன்னை ஈட்டினான். அவன் அவ்வளோ கருப்பாக இருக்க வரது எப்படி இருக்குன்னா, நீருண்ட மேகம் ராமனை பார்க்க வந்த மாதிரி இருக்கான். சூப்பர்ல, அவ்வளோ குளிர்ச்சியாக வரானோ, குஷி ஆயிட்டானோ ராமனை பார்க்க. அற்புதம் இல்லை? மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ரசித்து பொறுமையாக அனுபவிப்பேன். என்ன இப்போ ஸோ ஸ்ருங்கிபேரபுரம் தான் இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி நைட் ஸ்டேவும் நமக்கும் ஸ்ருங்கிபேரபுரம் தான். நேற்று நைட்டு நம்ம வந்துட்டோம் ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு. ஓகே, இன்றைக்கி நைட்டு நமக்கு ஸ்ருங்கிபேரபுரத்தில் ராமனோட ஒரு ஸ்டே. லெட்ஸ் என்ஜாய் த கங்கா ஸ்டே ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கேஞ்சஸ். கேட்கவே நல்லா இருக்குல்ல? அது ஒரு சுகம். கங்கை கரையில் வாழ்தல் என்பது சுகம். ராதே கிருஷ்ணா. ஹர ஹர கங்கே ஜெயமா கங்கே கங்கே शरणम। जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो गुह पेरुमाल की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। राधे कृष्णा।